கார்த்திக் அப்படி உட்காந்து கார்த்தி அந்த இதில் கார்த்தி உட்காந்து அந்த இதில் இந்த வரேன் இல்லை நானும் எல்லாம் தெரியும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கீங்க. பேசலாம். ஓகே. வணக்கம். வழக்குரைஞர் எம் சரவணன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இன்று அன்பு தலைவர் ராகுல் காந்திக்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவருக்கு அதாவது இமெயில் மூலமாக தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையாக காங்கிரஸ் கட்சியிலே ஆதி காலத்தில் இருந்து கொண்டு கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினால் இந்த போராட்டம் தலைவருக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறது. அதேபோல் அகில காங்கிரஸ் தலைவர் காந்தி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அன்னை சோனியா காந்தி, இளந்தலைவி பிரியா காந்தி, அகில இந்திய பொதுச் வேணுகோபால் ஆகியோருக்கு அனுப்பப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் வச்சு கஷ்டப்பட்டு 6 எம்எல்ஏ காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மாட்டு கட்சி சேர்த்துட்டாங்க. ஏன்னா ஒரிஜினல் காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். கட்சியை விட்டு எந்த காலகட்டத்துக்கு போக மாட்டாங்க. இதே அதிமுகவில் பாஜக இங்கே வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு ஏன்னா வருகின்ற சட்டமன்ற தொங்கு சட்டமன்றமாக வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி அரசியல் ஆர்வலர் குறிக்கிறது வருகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு இது பண்ணுறவங்க எங்கேயும் போகக்கூடாது. தலைவர் ராகுல் காந்திக்கு கோட்படை தளபதியாக வந்து இங்கே இருக்கணும். அதனால் உரிய காங்கிரஸ்காரனுக்கு தான் கொடுக்கணும். மேலும் வந்து மாற்று கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தேர்தலில் இது வந்து என்னோட கருத்து இல்லை, தொண்டர்களோட கருத்து. அதை வலியுறுத்தி தான் இது பண்ணுறோம். மேலும் வந்து வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் மாநில தலைவராக இருக்கட்டும், இல்லை அகில மாநில தலைவராக இருக்கட்டும், இல்லை மாவட்ட தலைவராக இருக்கட்டும், அவர் ஒல்லி கட்சி வேலை ஒட்டி தான், அதாவது தேர்தலில் வந்து வேட்பாளர்கள் தான் அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானமாக இது பண்ணியிருக்கீங்க. அது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இது பண்ணணும், முறைப்படுத்தணும், முறைக்கு கொண்டு வரணும்னு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதவி போய் சேர்ந்துச்சுன்னா தொண்டர்கள் விரக்தி ஆவாங்க. ரெண்டாவது இப்போ மாநிலத்தில் வந்து கேண்டிடேட்டாக நின்றாருன்னா மற்ற தொகுதியில் சென்று பிரச்சாரம் செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணணும், கூட்டணி கட்சிக்கும் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அதனால் அவங்களுக்கு என்ன பணி, கட்சி பணி, அந்த கட்சி பணியை ஒட்டி அவங்களுக்கு பார்க்க கொடுக்கணும். அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த தடவை ராகுல் காந்தி கருத்துமா இந்த இதில் வந்து வேட்பாளர் தேர்வில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரே நேரடியாக வேட்பாளரை உண்மையான காங்கிரஸ்காரர் எவ்வளோ வருஷமாக இருக்கான், இந்த கட்சியை விட்டு போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை உத்தரவை வாங்கி தான் கொடுக்கணும். மாற்று கட்சியிலே வந்தவருக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.